வணக்க நண்பர்கள், இந்த தோட்டத்தில் நம்ம முருங்கை மரம் வச்சு 5 மாதம் ஆகுதுங்க. அதனால் நம்ம முருங்கை மரம் வந்து மீடியமாக தாங்க வளர்ந்துருக்கு. அதனால் இந்த தோட்டத்தில் வந்து நம்ம வந்து ஊடு பயிராக வந்து வேறு ஏதாவது செடி போடலான்னு இருக்குங்க. தோட்டத்தில் வந்து புல் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து உழவடிச்சு தாங்க போட முடியும். அதனால் நம்ம இன்றைக்கி காலையிலே வந்து இந்த சொட்டு நீர் டீப்பெல்லாம் சுருட்டிட்டு இருக்குங்க. நம்ம எப்போயுமே இந்த தோட்டத்தில் வந்து சொட்டு நீர் டீப்பை இந்த மாதிரி தாங்க சுருட்டுவோம். இந்த மாதிரி சுருட்டும் போது நமக்கு வந்து ஈஸியாக சுருட்டுப்படுதுங்க. அதனால் உங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் யாராவது சொட்டு நீர் டிப் சுருட்டினீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி பாருங்கள். நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடியுதுங்க. எதனால் நம்ம முருங்கை தோட்டத்தில் வந்து ஊடு பயிர் போட போகிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு 10-20 நாளில் வந்து முருங்காய் சீசன் முடிஞ்சிருங்க. அதுக்கு பிறகு நமக்கு முருங்காய் எப்போ கிடைக்கும்னா தை மாசி ஆயிருங்க. அதனால் இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து நம்ம முருங்கை தோட்டத்தில் வந்து எந்த வருமானம் கிடைக்காதுங்க. அதனால் நம்ம இப்போமே ஏதாவது ஊடு பயிர் போட்டால் தாங்க இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ஏதாவது வருமானம் பெற முடியும். அடுத்து நம்ம வந்து என்ன ஊடு பயிர் போட்டால் நல்லா இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பகுதி வந்து வெறும் மண் பகுதிங்க. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனங்க பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து என்ன வந்து பயிர் போடலான்னு இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.